பேரண்ட்ஸ் லஞ்சை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன் வீடியோவில். லஞ்ச் வந்து நம்மளுக்கு முக்கியம். லஞ்ச் எப்படி முக்கியம்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து, ஞாபக சக்திக்கு, எல்லாத்துக்குமே, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. வேலைக்கு போகிறோம், பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னா லஞ்ச் நம்மளுக்கு முக்கியம். லஞ்சை எப்படி சாப்பிட்ணும்? ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இதில் குழந்தைகளுக்கு முக்கியமாக என்னென்னா வெஜிடபிள்ஸ் பிடிக்காது. அந்த வெஜிடபிள்ஸை நம்ம வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி சமைக்கணும். அந்த வெஜிடபிள்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா, ரைஸில் சேர்த்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய்கறிகளை நம்ம சேர்த்து கொடுத்தா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கலர்ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸை மத்தியானம் அந்த ஸ்கூலில் போய் திறக்கிறப்ப அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து குழந்தைகளுக்கு வந்து என்னோட குழந்தைய நான் ஃபஸ்ட்டு வளர்க்குறப்ப ஸ்கூலுக்கு போகிறப்ப லஞ்ச் கொடுக்குறப்ப அதை என்னம்மா எனக்கு வச்சுட்டு போனீங்க அப்படின்னு டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கீங்கன்னு. அதுக்கு பிடிக்காது, பாகக்காய் பிடிக்காது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், பாகக்காய் அது பிடிக்கிற மாதிரி செஞ்சு உள்ளர வச்சுருவேன். ஆனால் அதுக்கு தெரியாது. அங்கே போனோன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கு பிடிச்சிருச்சு. அது மாதிரி நம்மளுக்கு பிடிக்கலைனாலும் நம்ம வச்சிடணும். வச்சுட்டு அந்த ஸ்டாஃப்கிட்ட போய் சொன்னால் அதுங்க பார்த்துக்குவாங்க. அந்த லஞ்சை வந்து அதுங்க பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது இப்போ என் பொண்ணு வந்து பாகக்காய்னா ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அப்போ நம்ம வந்து காய்கறிகளை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சதுனால அதுக்கு பிடிச்சிச்சு. அதனால நம்ம வந்து வெஜிடபிள்ஸை டெய்லி ஒன்று டைம் டேபிள் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய்கறிகளை பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும். அதே மாதிரி புரோட்டீன் சத்து நிறையா இருக்கணும்னா முட்டை கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது நவ தானியங்கள் இருக்குல்ல, அதில் வந்து முளைக்கட்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாலட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக மசாலாஸெல்லாம் சேர்த்து அது மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே குயிக் பண்ணி அழகாக கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து லஞ்ச் ரொம்ப முக்கியம். அப்போ குழந்தைகளுக்கு வந்து வளர்ப்புக்கு வந்து நம்ம வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பாடுலாம் கொடுத்தோம்னா அதுங்களுக்கு சரி வராது. அதனால நம்ம வந்து வீட்டிலையே சுத்தமாக ஆரோக்கியமாக இப்போயிலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து எதாக இருந்தாலும் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அதுங்களுக்கு ஹெல்த்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். வருங்கால சந்ததிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கே போயிடுறாங்க. அதை வந்து நீங்கள் தான் கொண்டுட்டு வரணும். பேரண்ட்ஸ் நம்ம தான் கொண்டு வரணும். அதனால் கப்பிள்ஸாக இருக்கவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸையும் இந்த நவ தானியங்களையும் நிறைய சாப்பாட்டில், தோசையில், இட்லியில் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். வணக்கம்.